வெல்கம் டு அனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்குங்க. வதக்கும் போதே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்ததுனால 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்க ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்படி தக்காளி நல்லா வதங்கினதையும் அது கூட ஒரு இனுங்கு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சுருங்கி இருக்குது, அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதையும் அது கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தோசை பணியாரம் அதுக்கெல்லாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த சட்னிக்கு நடுவில் கடுகு உளுந்த பருப்பு இதோட டேஸ்ட்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் அது கூட அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஆப்ஷனல், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கடுகு உளுந்து பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் அழகாக நிறம் மாதிரி வரும் கருகாமல். அது கூடவே ஒரு இனுங்கு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்போட நிறம்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி ரெடி. என்ன சட்னிலாம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.